ஃபர்டிலிட்டினா என்ன? இதற்கு ஆண்களின் பங்கு என்ன, பெண்களின் பங்கு என்ன? ஃபர்டிலிட்டிங்கிறது பெண்ணோட கருமுட்டை ஆணோட விந்தணு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கருவா உருவாகிற ப்ராசஸ் தான் ஃபர்டிலிட்டின்னு சொல்றோம். இதுல ஆணோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களோட விந்தணுக்கள் இதோட எண்ணிக்கை, தரம், அதோட நீந்தும் தன்மை இது நல்லா இருக்கணும். பெண்களுக்கு பெண்களோட கருமுட்டையோட வளர்ச்சி, அதன் தரம், அதோட எண்ணிக்கை இது நல்லா இருக்கணும். இன்ஃபர்டிலிட்டினா என்ன? இது பெண்கள் வழியாக வர்றதுக்கு அதிக காரணமா இல்லை ஆண்கள் வழியாக வர்றதுக்கு அதிக காரணமா? இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது கருவுறாமை அல்லது கருவுறதுக்கு தாமதமாகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டினாலே பெண்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், பெண்களுக்கு தான் பிரச்சனை, இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இன்ஃபர்டிலிட்டினாலே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சம பங்கு இருக்குது. பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ, பெண்களுக்கு எந்த அளவுக்கு சில மாற்றங்கள் பிரச்சனைகள் வருதோ அதே அளவுக்கு ஆண்களுக்கும் வருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் தான். இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாயிடுச்சு, உணவு முறைகள் மாறிடுச்சு. அதனால ரெண்டு பேருக்குமே இதில் சம பங்கு இருக்கு. ரெண்டு பேருக்குமே சம அளவு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பெண்களுக்கு எந்த மாதிரியான காரணங்கள்னால பாதிக்கலாம்? பெண்களுக்கு பெண்களோட வயதுனால ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றங்கள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால டிலே ஆகலாம். அவங்களோட உடல்நிலையில ஏற்படுற சில குறைபாடுகள் அதனால டிலே ஆகலாம். உடல்நிலை மாற்றங்கள், அதாவது உடல் பருமன் ஆறது இல்லை உடல் எடை கம்மியாகிறது, இதனாலையும் டிலே ஆகலாம். அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் இது எல்லாமே கருவுறுதலை அஃபெக்ட் பண்ணும். பெண்களுக்கான பல காரணங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஆண்களுக்கான எந்தெந்த காரணங்கள்னால பாதிக்கலாம்? ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களோட விந்தணுக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது, இதோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அது டிலே ஆகலாம். மொட்டிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோட நீந்திர தன்மை நல்லா இருக்கும்போது தான் இயற்கை முறையில் கருத்தரிப்பு நடக்கும். இந்த மொட்டிலிட்டி கம்மியாகும் போதும் இது டிலே ஆகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால, அவங்களோட ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதனாலேயும் இது ஆகலாம். இன்னொன்று அவங்களோட ஒர்க்கிங் நேச்சர், எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கிறாங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கு கரு உருவாவதற்கான சரியான வயது என்ன? பெண்களுக்கு கருவுறுவதற்கான சரியான வயது 20லேருந்து 30 வயது. இன்னும் சரியாக சொல்லணும்னா 20லேருந்து 28 வயது. ஏன்னா இந்த பீரியடில் தான் பெண்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஓவுலேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். முக்கியமாக அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ்டாக இருக்கும். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணும், ஓவுலேஷன் கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், கருமுட்டையோட எண்ணிக்கை நல்லா இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் கரு இயற்கையாகவே உருவாகும். அதனால சரியான வயதுன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28. இதுக்கு மேலே போகும்போது ஹார்மோனோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த ப்ராசஸ்லாம் தடைப்படும். அதனால கருவுறுதல் டிலே ஆகலாம். ஒரு பெண் கருவுறுதலுக்கு எப்போலேருந்து தயாராகணும்? இங்கே தான் நிறையா பெண்கள் ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும், பட் அதை அவங்க பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது அப்போ முக்கியமாக தெரிஞ்சிருக்காது. இதுதான் அவங்க பண்ணுற தப்பு. அப்போ பெண்கள் எப்போ இருந்து தயாராகணும்னு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி டைம்லேருந்து, அதாவது எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே தயாராகணும். அப்போலேருந்தே அவங்க பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கணும். அப்போ ரெகுலராக இல்லை அப்படின்னா இப்போவே அவங்க கவனித்து ஏதாச்சும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கணும். இல்லை இயற்கை முறையிலேயே நிறைய வழிகள் இருக்குது. இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த டைம்லேருந்தே ஒரு பெண் கருவுறுதலுக்கு தயாராகணும். அப்போ இருந்தே எல்லா ப்ராப்ளம்ஸையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆஃப்டர் மேரேஜ் கன்சீவ் ஆக டிலே ஆகுதுன்னா எவ்வளோ காலம் வெயிட் பண்ணலாம்? எப்போ நம்ம போய் மருத்துவரை பார்க்கலாம்? ஆஃப்டர் மேரேஜ் கன்சீவ் ஆக டிலே ஆகுதுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 1 or 2 இயர்ஸ் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கன்செப்ஷன் பற்றின அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அப்படிங்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் டாக்டர் போய் ஜென்ரலாக கன்சல்ட் பண்ணலாம். பட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும். இதில் ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஆல்ரெடி 30+ இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டிலே பண்ண வேண்டாம். ஒரு 6 months வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 6 months டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓவலேஷன் அப்படின்னா என்ன? அதை எப்படி நம்ம கணிக்கலாம்? ஸோ ஓவுலேஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கருமுட்டைகள்லேருந்து ஒரு கருமுட்டை, அதாவது முதிர்ந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகி உங்கள் கருக்குழாய்க்கு வரும். அங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த கருமுட்டை ரப்சர் ஆகும்.
இந்த ப்ராசஸ் தான் ஓவுலேஷன் சொல்லுவோம். ஏன்னா அது ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் விந்தணுக்கள் அந்த கருமுட்டைக்குள்ளே நுழைய முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஓவுலேஷன் சொல்லுவோம். இது ஜென்ரலாக 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும். இந்த ஓவுலேஷனை எப்படிலாம் கணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பெண்களுக்கு வெள்ளைப்படுத்தல் அதிகமாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு அடிவயிற்று வலி இருக்கும். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பக்கம் மட்டும் வலி அதிகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு அடிவயிறு முழுக்க கனமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இதோட சேர்த்து லோவர் பேக் பெயினும் இருக்கும். கருவுறுதலுக்கு ஃபீமேல்ஸ்க்கு முக்கியமான ஹார்மோன்ஸ் என்னென்ன? பெண்களுக்கு முக்கியமான ஹார்மோன்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது கருமுட்டையோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக லியூட்டினைசிங் ஹார்மோன், இது முதிர்ந்த கருமுட்டையை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அந்த கருப்பையோட உட்புற தசை வளர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறது, தசை வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவதாக ப்ரொஜெஸ்ட்ரான், இது ஓவுலேஷனுக்கு அப்புறமா அந்த உட்புற கருப்பையோட தசை வளர்ச்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ்கேரேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். இந்த ஹார்மோன் கருமுட்டையோட எண்ணிக்கை, எவ்வளோ கருமுட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு இது ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் அண்ட் தைராய்டு ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டையோட வளர்ச்சி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, முதிர்ந்த கருமுட்டையை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஆஃப்டர் கன்செப்ஷன் அது மிஸ்கேரேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபர்டிலிட்டிக்கு ஃபீமேல்ஸ்க்கு எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம்? மெயினாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்மோன்ஸில் பார்த்தீங்கன்னா FSH, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்னேசிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின், ஆன்டிமுலேரியன் ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டும் ஒன்று எடுப்போம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் டெஸ்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுப்போம். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கர்ப்பப்பையில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம எடுப்போம். ஒரு சிலருக்கு ஃபாலிகுலரோட க்ரோத் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃபாலிகுலர் ஸ்டடி எடுக்கலாம். இது போக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நார்மலாக இருக்கும், பட் ஆனாலும் கன்செப்ஷனுக்கு டிலே ஆகும். அவங்க என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கருக்குழாயில் அடைப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக HSG அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இது ஒரு எக்ஸ்ரே மாதிரி தான். ஸோ இது கருக்குழாயில் அடைப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பெண்களுக்கு இவ்வளோ டெஸ்ட் எல்லாமே சொன்னீங்க, ஆண்களுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம்? ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டெஸ்ட், லைக் இப்போ டெஸ்டோஸ்டிரான் எடுக்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்னேசிங் ஹார்மோன், ப்ரொலாக்டின் பார்க்கணும், தைராய்டு ப்ரொஃபைல் பார்க்கணும், ஈஸ்ட்ரோடியல் பார்க்கணும். ஹார்மோன் டெஸ்ட்டில் இதெல்லாம் வந்துடும். அடுத்ததாக ஸ்க்ராட்டல் ஸ்கேனிங் பண்ணுவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரிகோசீல் இருக்குதா, பிளாக்கேஜஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெர்ம் அனலைசிஸ் பண்ணுவோம். இதில் தான் ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்குது, மொட்டிலிட்டியில் நார்மலாக இருக்குதா, மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குதா, அதோட ஷேப் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குதான்னு பார்க்குறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் இதோட pH லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக, pH வேல்யூ நார்மலாக இருக்குதா, இதோட விஸ்கோசிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்காக ஸ்பெர்ம் அனலைசிஸ் நம்ம பண்ணுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஓவலேஷன் எப்படி கணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு சிம்டம்ஸ் முன்னாடி நிறையா சொன்னீங்க. இப்போது சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணலாம்? சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க 14th டே தான் ஓவுலேஷன் டே அப்படின்னு நிறைய ரெஃபர் பண்ணி அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறாங்க இல்லைங்களா. ஆக்சுவலி அது கிடையாது. ஓவுலேஷன் பீரியட் அப்படிங்கிறது வேரி ஆகலாம். ஒருத்தருக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துட்டு வேரி ஆகும். 28 நாள் ஒரு முறை மென்ஸ்ட்ரேட் ஆகும். ஒரு சிலருக்கு 30 நாளுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 35 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த சைக்கிளே வேரியேட் ஆகும்போது கண்டிப்பாக ஓவுலேஷன் டேயும் மாறும் தான். 14th டே ஆகிறது 12th டேவும் ஆகலாம், 8th டே கூட ஆகலாம், சிலருக்கு 18th டேவும் ஆகலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஓவுலேஷன் டைமை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்கும்னு தெரியாது, எப்போ பீரியட்ஸ் ஆகும்னு தெரியாது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகலாம், இல்லை ஒரு சிலருக்கு 3 months ஒன்ஸ் கூட ஆகலாம். ஸோ அவங்களுக்கு ஓவுலேஷன் டைம் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த நீங்கள் நெட்டை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணிவிட்டு 14th டே தான் ஓவுலேஷன் டே அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஓவுலேஷன் டே பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி நடக்கும். ஓகே மேம், இப்போது நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணும்போது ஓவலேஷன் ஃபோக்கஸ் பண்ணலாமா, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா? என்னோட அட்வைஸ் கேட்டிங்கன்னா நோ தான்.
ஏன் நோன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவுலேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கனாலே ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கே தெரியாமல் க்ரியேட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு ஓவுலேஷன் டேவா இல்லை நாளைக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். அதனால என்னை கேட்டால் நான் நோன் தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவுலேஷன் டே இன்னைக்கு தான் ஆகும்ட்டு நம்மளால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்துட்டு முன்ன பின்ன ஆகலாம். நிறைய பேர் 14th டே தான் ஓவுலேஷன் டே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஓவுலேஷன் கிட்டுன்னே ஒன்று இருக்குது. எப்படி நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஓவுலேஷனும் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணுற மாதிரி கிட் கூட இருக்குது. அதுவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்காது. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓவுலேஷனை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இயற்கை கருத்தரிப்பு அனைவருக்கும் சாத்தியமா? காலம் எவ்வளோ மாறினாலும் இயற்கைங்கிற ஒரு விஷயம் இப்போவும் நம்பப்படுற விஷயம், இப்போவும் இருக்கிற ஒரு விஷயம்தான். இயற்கைங்கிற ஒரு விஷயம் இப்போயும் உண்மை அப்படின்னு பேசும்போது இயற்கை கருத்தரிப்பும் சாத்தியம்தான். எல்லாருக்கும் அது சாத்தியம்தான். நம்ம ட்ரை பண்ணுறது இல்லாத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கை கருத்தரிப்பு இல்லையா, அடுத்து நம்ம செயற்கை கருத்தரிப்பு தான் அப்படின்னு நம்ம அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நியர்பையில் இருக்கிற யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அதுக்கான விதிமுறைகள் வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது இயற்கை கருத்தரிப்பு சாத்தியமான ஒன்று தான். இப்போது நேச்சுரல் ரெமெடிஸ் ஆர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கருவுறுதலுக்கான வாய்ப்பை அதிகரிக்குமா இல்லை வாய்ப்பை குறைக்குமா? கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நேச்சுரல் ரெமெடிஸ்ன்னு பார்க்கும்போது ஜங்க்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க, ஹெல்த்தியாக எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஆர்கான்ஸும் ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக அதோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். இதனால ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனாலே ஃபர்டிலிட்டி ரேட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். லைஃப் ஸ்டைல்னு வரும்போது இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக டைமிங்க்கு ஃபுட் எடுத்துக்கணும், ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இருக்கணும், கரெக்டான டைமுக்கு தூங்கணும். இதெல்லாம் உங்கள் ஹார்மோனை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க்கிங் நேச்சர், எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான ஒர்க் நேச்சரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸில் யோகா, பிராணாயம், மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நியர்பையில் இருக்க யோகா நேச்சுரோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் கருவுறுதலை பாதிக்குமா? கண்டிப்பாக. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பேசும்போது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் இன்றைக்கி வந்துட்டு ஆல்கஹால் கன்சப்ஷன்லாம் பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்களுக்கும் பாதிப்பு வரும், பெண்களுக்கும் அதை எடுத்துக்கிறதுனால பாதிப்பு வரும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களில் பாதிப்பு ஏற்படும், பெண்களுக்கு கருமுட்டையில் பாதிப்பு ஏற்படும். காமனாக பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்சஸ் வரும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்தாலே கோர்ஸ் வந்துட்டு ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாகும். அதனால் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதனால கூட கருவுறுதல் பாதிக்குமா? கண்டிப்பாக. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதுதான் இப்போது பெரிய ஃபேக்டர். இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் இதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுதுனால எங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணாமலே கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கையில் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை ஸ்ட்ரெஸ் ரொம்ப எக்ஸஸாக இருக்குது, இதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்காக யோகா, ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியல, இது நீங்கள் கற்றுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்க யோகா நேச்சுரோபதி ஃபிசிஷியனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. பாடி வெயிட்டு கூட கருவுறுதலை பாதிக்குமா? கண்டிப்பாக. பாடி வெயிட் எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை தான், அண்டர் வெயிட்டில் இருந்தாலும் பிரச்சனை தான். ஐடியல் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸஸாக இருந்தாலும் அண்டர் வெயிட்டில் இருந்தாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கும்போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா ஐடியல் பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் பெட்டர். அதுதான் சக்ஸஸ் ரேட் கொடுக்கும். ஒபிசிட்டியாக இருந்தாலும் சரி, அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. PCOS, PCOD இது கூட கருவுறுதலெல்லாம் பாதிக்குமா? கண்டிப்பாக. PCOSன்னு வரும்போதே அங்கே கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. இது ஒரு மேஜர் ஃபேக்டர். இன்னொன்று PCOS கண்டிஷனில்
பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கும்போது ஓவுலேஷன் எப்போ நடக்குங்கிறத நம்மளால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி 30 days ஒன்ஸ் வர்ற சைக்கிள் 60 days ஒன்ஸோ இல்லை ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை, இன்னொரு தடவை இன்னொரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்படி இர்ரெகுலராக இருக்கும்போது ஓவுலேஷன் டைம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எக்கோட க்ரோத் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதோட மெச்சூரிட்டி ப்ராப்பராக இருக்காது. ஃபெயிலியருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பீரியட்ஸை ஃபஸ்ட்டு ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ஆண்கள் எந்த மாதிரியான வேலைகள் பார்க்கறதுனால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க? எஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது ஐடி ஒர்க்கர்ஸ் இல்லை ஜென்ரலாக வந்துட்டு இப்போது நிறைய பேர் லேப்டாப் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது இல்லை. லேப்டாப் மொபைல் ஃபோன்ஸை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால டைரெக்டாக அந்த ரேடியேஷன் அவங்களோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸில் படுறதுனால அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அங்கே டிலே ஆகலாம். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அங்கே அஃபெக்ட் ஆகலாம். அதனால ஃபர்டிலிட்டி டிலே ஆகும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கில் போயிட்டே இருப்பாங்க, இல்லை பஸ்லேயோ கார்லேயோ, இந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் அதிகமாக இந்த மாதிரி ட்ராவலிங்லேயே இருக்கும்போது ஹீட் ரொம்ப எக்ஸஸாக அவங்க பாடியில் வந்துட்டு இருக்கும். ஸோ பாடியில் ஹீட் ரொம்ப எக்ஸஸ் ஆகிறதுனால அது அவங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். எந்த என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது, ரொம்ப ஹீட் எக்ஸஸ் ஆகிற மாதிரியான இடமா இருக்கலாம். இல்லை அவங்களோட ஒர்க் நேச்சரே பார்த்தீங்கன்னா ஃப்ளேமில் ஒர்க் பண்ணுறது, இப்போ கிச்சன்லேயே நிற்கிறது, அந்த மாதிரியான ஒர்க்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எங்கெல்லாம் ஹீட்டில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போது அவங்களோட ஒர்க் நேச்சரே அந்த மாதிரி இருக்குது. அப்போது அவங்க எப்படி இதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ அதுவும் நேச்சுரலாகவே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சில டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஹிப் பாத் எடுக்கும்போது, இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வர்றாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கோல்டு ஹிப் பாத் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ பாடியோட டெம்பரேச்சர் கம்மியாகும். முக்கியமாக ஜெனிட்டல் ஆர்கன்ஸோட டெம்பரேச்சர் கம்மியாகும். இது அந்த லோக்கல் ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷனை ப்ரொமோட் பண்ணும். இதனால் அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. ஸோ நேச்சுரோபதியில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் தெரப்பிஸ் இருக்குது. ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அதுலேருந்து அவங்க ரிவர்ஸ் வரலாம், அதுலேருந்து அவங்க வெளியில் வரலாம். ஸோ இது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க யோகா நேச்சுரோபதி டாக்டர் யாராச்சும் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கைட்லைன்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து வெளில வரலாம். இப்போது விந்தணுக்களோட கவுண்ட்டு, குவாலிட்டி, மொட்டிலிட்டி இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சொன்ன இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா, இல்லை வேறு எதுவும் டிப்ஸ் இருக்குங்களா, இல்லை வேறு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் பத்தாது. ஆக்சுவலி இப்போ நான் சொன்னது சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கலாம், கல்யாணம் ஆன ஆரம்ப காலத்தில். இதுவே கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டிலே பண்ணாதீங்க. நீங்கள் நேச்சுரோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய தெரப்பீஸ் இருக்குது. உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதோட குவாலிட்டியை நல்லா இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது போக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எடுத்துக்கிற டயட் ஹெல்தி டயட்டாக இருக்கணும். முக்கியமாக உங்களோட டயட்டில் விட்டமின் சி இருக்கணும், விட்டமின் இ இருக்கணும், ஃபோலிக் ஆசிட் இருக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கணும், ஜிங்க் இருக்கணும், செலினியம் இருக்கணும், லைக்கோபின் இருக்கணும். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். அப்போது நீங்கள் ஒரு டயட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் தர முடியுங்களா? டயட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது பர்சன் டு பர்சன் அது வேரி ஆகும். ஏன்னா ஒருத்தரோட ஹைட்டு, வெயிட்டு, பிஎம்ஐ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் டயட் சார்ட் போட்டு கொடுப்போம். இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் கோமார்பிடிட்டிஸ் இருக்குதா, இல்லை ஏதாச்சும் ஃபுட் அலர்ஜி இருக்குதா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த பேசிஸில் தான் அவங்களுக்கு நாங்கள் டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ பர்சன் டு பர்சன் அது வேரி ஆகும். ஒருத்தருக்கும் பர்சனலைஸ்டாக தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ இது காமனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு டயட் சார்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளினிக் வாங்க, கிளினிக்கில் இருக்க டாக்டர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மேம், இப்போது இவ்வளோ டயட் சொன்னீங்க, இது எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ ஏதாச்சும் டயட்ரி டிப்ஸ் மட்டும் சொல்ல முடியுங்களா? டயட்ரி டிப்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக சீட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். சீட்ஸுன்றப்போ ஃப்ளாக்ஸ் சீடு, செசமி சீடு, சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு இதெல்லாம் எடுத்துக்கணும். சீட்ஸ்னால் விதைகள்ங்களா. ஸோ விதைப்பையில் இருக்க விந்தணுக்களோட உற்பத்திக்கு இந்த விதைகள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விதைகள்லாம் எடுத்துக்கோங்க. இது போக விதையுள்ள பழங்கள், முக்கியமாக சின்ன சின்ன விதையுள்ள பழங்கள், அதில் பன்னீர் திராட்சை அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் விதையோட மென்று சாப்பிடணும். விதையெல்லாம் நீங்கள் வெளியில் புறக்கணிச்சிட்டு சாப்பிட்றதுல ஒரு பயனும் இல்லை. ஸோ இந்த விதையுள்ள பழங்கள்லாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஃபர்டிலிட்டியில் யோகாவோட முக்கியத்துவம் என்ன மேம்? யோகா வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா
இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல உட்காந்துட்டே தான் ஒர்க் இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க்கு, சீட்டட் ஒர்க்ஸு, விமன்ஸ்மே வந்துட்டு இப்போ கிச்சன் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பாடி ஃபுல்லாக ஆக்டிவாக அதில் இருக்கிறது இல்லை. ஒன்று கையில் சாப்பாடு கிண்டுறாங்க அப்படின்னா கை வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். கட்டிங்கு எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி தான் வந்துட்டு அதில் ஆக்டிவாக இருக்கும். லோவர் பாடியில் பெருசாக ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்கள் ஹோல் பாடியும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஹோல் பாடியும் இயங்குற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக யோகா ஹெல்ப் பண்ணும். யோகா நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பாடியில் இருக்க எல்லா மசில்ஸும் ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாடியில் சர்க்குலேஷன் நல்லா ப்ரொமோட் ஆகும். ஹார்மோன் பேலன்சிங் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆல் டுகெதர் ஒரு இதில் இருக்குது அப்படின்னா அது யோகா தான். ஸோ நீங்கள் யோகா பண்ணும்போது கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்டிலிட்டி ரேட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ்டிடினால ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுமா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ்டிடிங்கிறது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இது வந்துட்டு ஒரு பார்ட்னர் கிட்ட இருந்து இன்னொரு பார்ட்னருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். மெயினாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேல் கிட்ட இருந்து ஃபீமேலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது ஃபீமேலில் அதிகப்படியாக அஃபெக்ட் பண்ணும். முக்கியமாக அவங்களோட பெல்விக் ஆர்கன்ஸ், ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் வரலாம். பெல்விக் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெலோப்பியன் டியூப் அஃபெக்ட் ஆகும். அதாவது கருக்குழாய் அஃபெக்ட் ஆகும். இதனால ஃபர்டிலிட்டி ரேட்டிங்ஸ் வந்துட்டு கம்மியாகலாம். ஸோ இது வந்துட்டு ஃபர்டிலிட்டிக்கு ஒரு இம்பேக்டாக இருக்கும். இப்போது இன்ஃபர்டிலிட்டியில் மேல் ஃபீமேல் 2 பேருமே டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருந்தோம், டிலே ஆகுது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஸோ இன்ஃபர்டிலிட்டியில் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் டிலே ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு ரிசல்ட்டும் நெகட்டிவ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா புரிதல் கம்மியாக இருக்கிறது, அதாவது அவேர்னஸ் கம்மியாக. எது பற்றி பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பற்றினா அவேர்னஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிசிஷியனை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்கக்கிட்ட இதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். இப்போது இன்ஃபர்டிலிட்டியில் மேலுக்கு ஒரு சில காரணங்கள் சொன்னீங்க, ஃபீமேலுக்கு ஒரு சில காரணங்கள் சொன்னீங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காமனான ப்ராப்ளம்ஸ் என்ன? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா இன்னைக்கு 2 பேருமே ஃபேஸ் பண்ணுற காமனான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது தான். சுற்றி இருக்கிற எல்லாருமே ரிலேஷன் சர்க்கிள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. எப்போ விசேஷம்னு கேட்குறாங்க. வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் இவங்க ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இதனால இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸோ இதை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிக்காதீங்க. அவங்களும் கேட்குறாங்கன்னா ஒரு சிலர் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் கேட்கலாம், ஒரு சிலர் வந்துட்டு அதை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற க்யூரியஸில் கேட்கலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் அதுக்கு உங்களோட அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. உங்களோட ஃபுல் அட்டென்ஷன், உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட கோல் என்னவோ அது மேலே தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதனால ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போங்க. வேறு எதுக்கும் அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. இப்போது இந்த ஹார்மோன்ஸை வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரோபதியில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? எஸ், இந்த ஹார்மோன் கரெக்ஷன் நேச்சுரோபதியில் இன்றைக்கி நேச்சுரோபதி டாக்டர்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நேச்சுரோபதி தெரப்பீஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். யோகா டெக்னிக்ஸ், பிராணாயம் டெக்னிக்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சம் மெடிடேஷன்ஸ் கூட கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் போக டயட்லேயும் நம்ம வந்துட்டு சில ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறோம். சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுனால ஸோ இந்த ஹார்மோன் பேலன்சிங்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த ஹார்மோன் பேலன்சிங்க்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போது நேச்சுரோபதியில் இவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு சொன்னீங்க. இது எல்லாருனாலையும் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ வீட்டில் ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு வேறு எதுவும் வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் ஹெல்தி அண்ட் நேச்சுரல் வேல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். பிகாஸ் இங்கே நாங்கள் உங்களுக்கான டயட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறோம், உங்களுக்கான தெரப்பீஸும் கொடுத்துட்றோம், அண்ட் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் நாங்கள் இங்கே தெரப்பீஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். ஸோ இதோடு சேர்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க ஆர்கனோட ஃபங்க்ஷன் ரெகுலேட் ஆகும், எக் க்ரோத் நல்லாயிருக்கும், ஆண்களுக்கு ஸ்பெர்மோட கவுண்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ வீட்டில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இங்கேயே ஸ்டே பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும்.
இந்த ஏஆர்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன மேம்? ஏஆர்டினா என்ன? ஏஆர்டிங்கிறது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இதில் ஐயுஐ, ஐவிஎஃப், இக்ஸி இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இயற்கை முறையில் இல்லாமல் இயற்கை முறையில் சிலருக்கு வந்துட்டு டிலே ஆகுறதுனால நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் போவோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் எடுத்ததும் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஆப்ஷன்ஸ் போகணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நேச்சுரோபதி டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்துட்டு டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போகிறதுனா போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 1 or 2 இயர்ஸ் டைம்லேயே உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போது இவ்வளோ பேசணும் நம்ம. இப்போ ஃபைனலாக இயற்கை மருத்துவத்தில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஹெல்தி டயட் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான். இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக நீங்கள் யோகா அண்ட் பிராணாயாமா டெய்லி ரெகுலராக பண்ணணும். முக்கியமாக உங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் சொசைட்டியை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதுவும் பாசிட்டிவிட்டியோட ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னாலே ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, இல்லை யாரையாச்சும் கன்சல்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம் உமாசங்கரி கிளினிக்கில். இயற்கை கருத்தரிப்பு பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு நீங்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளும் ஈவினிங் 8 to 9 ஃப்ரீ ஃபர்டிலிட்டி கன்சல்டேஷனுக்காக உமாசங்கரி கிளினிக் டாக்டர்ஸ் நாங்கள் அவைலபிளாக இருப்போம். உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.